இதுதான் இருக்கிற ஹைலைட் இந்த கடையிலே. அதாவது டாடா ஐஸ் நம்ம ஆமை வந்து எப்படி வளர்க்கணும், அது இந்த டாக் ரொம்ப அப்படியே கியூட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நல்லா இருக்கணும்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவா தொட்டு பார்த்தேன். அது அப்படியே என்னவே பாக்குது ஒரு மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற பிக்கஸ்ட் ஃபிஷ் கேலரி, அதாவது ஜப்பா ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஒரு மீனுக்கு எவ்வளோ ஃபுட்டு போடணும் அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்து சேல்ஸ் பண்றக்கூடிய இடம் தான் ஜப்பா ஹவுஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஃபிஷ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களே நிறைய ப்ரீட், அதாவது நிறைய குட்டி போட்டு அதை பாதுகாத்து அதை வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் தொட்டி, இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த இதுல உள்ளுக்குள்ள அவ்வளோ குட்டி குட்டியான மீனா இருக்கு. அந்த மாதிரி நல்லா கேர் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹெல்த்தியான இருக்கிற மீனை மட்டும் தான் இங்க வச்சிருப்பாங்க. இந்த தொட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி நிறைய மீன் இருக்கு பாருங்க. அந்த மீன்ல இன்னும் இப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களாம். இன்னும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியா நல்லா அது இவ்வளோ நாள்னு இருக்குமா டைம், அந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இங்கே கார்னர்ல எல்லாம் ஒரு சூப்பர் மீன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இவங்க வந்து கபோர்டுமே செய்வாங்க. இங்கே வந்து குவாலிட்டியான அந்த பிளேவுட்ல தான் போட்டு செய்கிறேன் அப்படின்னு நிறைய ஓப்பனாக சொன்னாங்க. அதே மாதிரி மாடல்ஸ் டிசைனுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் கிளாஸ்மே அல்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இன்னொரு தொட்டி இருக்குல்ல, அதுவுமே அல்ட்ரா. அந்த இதுவெல்லாம் அல்ட்ரா கிளாஸ், அதாவது கிளியராக இருக்கும் கிளாஸ் வந்து. இந்த இதுவுமே அல்ட்ரா தான். பார்க்க கீழே எல்லாம் பாருங்களேன், இது வந்து சால்ட் சாண்டுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து உப்பு மாதிரியே இருக்கும் சாண்ட் வந்து. அதுக்கப்புறம் இந்த மீன்கள் எல்லாம் பாருங்களேன், உள்ள ரொம்ப கலர்ஃபுல்லா, அதே மாதிரி அது உடம்புல ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. அது போக இங்க வந்து இவங்க இந்த இதுமே சேல்ஸ் பண்றாங்க. அதான் ஃபைட்டர்ஸு, நிறையா ஃபைட்டர்ஸ்லேயே நிறையா வெரைட்டி இருக்கு. அவங்க வந்து நிறையா பேர் ஒவ்வொரு இதுக்கு சொல்றாங்க, பட் நம்மளுக்கு அது தெரியல. அதனால நிறையா ஃபைட்டர்ஸ்லேயே நிறையா வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் கீழே இருக்கு. அது போக மேலே வந்து இந்த கலர் ஃபிஷ்ல கொஞ்சம் வேற கலர்ல இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஷேப்புக்கு, ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஷேப்புக்கும் வேற வேற டிசைன் இருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்க. அதுக்கப்புறம் அந்த இது கபோர்டு இருக்கு பாருங்களேன், இந்த கபோர்டு வந்து சூப்பரா இருக்கு. இந்த பேக்ரவுண்டு கலர் இருக்கு பாருங்க, பிளாக் கலர். இந்த ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு வந்து இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் கலர்ல இருந்தாதான் நல்லா ஹெல்த்தியா கொஞ்சம் வளரும் அப்படின்னு. ஆனா ஒரு சில மீனுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது, ப்ளூ கலர் இருக்கணும், ஒயிட் கலர் இருக்கணும் அப்படின்னு அதுவும் இருக்கு ரூல்ஸ். ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வளர்த்தா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் ஃபிஷ் வந்து. இது நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், இங்கேயுமே இருக்கு. பார்க்க நல்லாவே இருக்கு. வாட்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த கலர் ஃபிஷ்ஷை பாருங்களேன், ப்ளூ ஒரு மாதிரி வயலட் ரெட் எல்லாம் கலந்து இருக்கு. ஒரே மீன் வந்து 3 கலர் பாடியில வந்து நல்லா இருக்கு. அந்த மாதிரி பீர் உருவாக்கி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. இங்க பாருங்களேன், இங்க வந்து கீழே வந்து ரெட்டும் ஒரு மாதிரி பிங்க் ஷேடோட அப்படியே இருக்கு. அதாவது நான் மேல இருந்து இப்படி எடுத்திருக்கேன், பார்க்க நல்லா இருக்குல்ல. இதுதான் இருக்கிற ஹைலைட் இந்த கடையிலே. அதாவது டாடா ஐஸ் நம்ம ஆமை வந்து எப்படி வளர்க்கணும் அது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த வாட்டருக்குள்ள வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. அதனால நான் வந்து வெளியில எடுத்து கொஞ்சம் வீடியோ காமிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வாட்டரை மாத்தப்புற எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நம்ம அவங்க எப்ப மாத்துறாங்களோ நான் அப்ப எடுக்கிறேன். இப்ப சும்மா அப்படியே பாருங்களேன், கையை வந்து பக்கத்துல வச்சு அப்படியே வாயெல்லாம் திறக்குது. கையை ரொம்ப உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, இது வந்து அல்ட்ரா கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அல்ட்ரா கிளாஸ்லேயே நிறையா திக்னஸ் இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு டாக் வந்து இவங்களுக்கு ரொம்ப இந்த கடைக்குள்ளே தான் இருக்குமா. எதுவுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. மீன், இங்கே டாடா ஐஸ் எல்லாமே இருக்கு, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த பார்க்குறக்கே இந்த டாக் ரொம்ப அப்படியே க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கு. இது வந்து அப்படியே ஒவ்வொரு கபோர்டு சின்ன சின்ன இது மாதிரி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா வரிசையா மீனா தான் இருக்கு. உள்ள பாக்குறதுக்கு உங்க லைட் எஃபெக்ட்ல பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து ஃபுல்லாமே பிளாக் கலரோட பேக்ரவுண்டு தான் ஃபுல்லாமே இருக்கு. எல்லா ஃபிஷ்ஷோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா பிளாக் தான் இருக்கு. அதனால இந்த மீனோட கலர்ஸ் அவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு தூக்கி அடிக்குது. இந்த லைட் போட்டதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் ப்ளூ கலர்ல ஃபிஷ் இருக்குங்க. இப்போ அதாவது வால் மட்டும் ப்ளூ வயலட் மாதிரி இருக்கு.
நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து சேல்ஸே கிடையாதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி அந்த ஃபஸ்ட்டு பார்த்தது. இது வந்து நம்ம ஒவ்வொரு ஃபிஷ் தானே வளர்ப்பாங்க வாஸ்துவில் இந்த மாதிரி. இது ஏஞ்சல் ரொம்ப அழகாக இருக்குது. ஏஞ்சலுமே அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. கொடுக்குறது நல்லது தான். ஏன்னா மீன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் நல்லா இருக்கணும்ல, அதனால அந்த மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சில ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கடை தான் வேணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே அது போக இங்கே உங்களுக்கு வந்து மெயின் தொட்டிக்கு மோட்ரு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்குது தொட்டி எல்லாமே. அங்கிட்டு வந்து சின்னதாக வச்சுருந்தாங்க, இங்கிட்டு வந்து எல்லாமே நீளமாக இருக்குது. அதாவது நீளமாக இருக்கிற தொட்டில நிறையா மீன் வச்சுருக்காங்க. அதாவது சின்ன மீனுகளாக நிறையா வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லைட் எஃபெக்டில் வந்து ப்ளூ கலர் லைட்டு தான் அதிகமான ஒரு டேங்க்கில் ஃபுல்லாமே இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், இப்போ ஒயிட் கலரில் அப்படியே அந்த ஃபேஸே செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. அதாவது இங்கே கடையில் வந்துங்க ஒரு நல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது ஃபிஷ் வந்து அதாவது ஹெல்த்தியான ஃபிஷ்ஷு இவ்வளோ கம்மியாக, அதாவது நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டேங்க்குமே இவங்க வந்து இம்போர்ட்டட் டேங்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா கிளாஸ் டேங்க்கு எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த டோர்ஸ் எல்லாமே பிளேவுட்டில் சொல்லியிருப்பேன் நான். அதனால அவங்க வந்து குவாலிட்டியாக தான் எல்லாமே இது பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அதாவது பெட்ரூம் டேங்க்னு சொல்கிறாங்க. அங்கே பெட்ரூமில் சும்மா ஒரு ஓரத்தில் கார்னர்லேருந்து இந்த டேங்க் தான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு 4-5 மீன் போட்டு பெட்ரூமில் வச்சு லைட் அமர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அதனால் இந்த டேங்க்கில் 6000 தான் செட்டு, அப்படியே ஃபுல்லாக ஸ்டாண்டோட. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். எனக்கு இந்த டேங்க் பிடிச்சிருக்குங்க. அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு 2 ஃபிஷ் அங்கே பார்த்தாலும் சூப்பர். இங்கே பாருங்க டாட்டாய்ஸ், நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஓடுது பாருங்க. தண்ணியை மாட்டுறதுக்கு வெளியில் எடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வீடியோ எடுத்து இப்போ விளாட சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஓடுதுங்க. நம்மளை பார்த்தோன்னே ஓடுது. இங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே அவர் கையை எடுத்துட்டு நீங்கள் தொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக தொட்டு பார்த்தேன். அது அப்படியே என்னவே பார்க்குது. ஒரு மாதிரி வாயை டக்குன்னு திறக்குதுங்க, அப்படியே கடிச்சிரும் வேற சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் அப்படியே ஹார்டாக இருக்குது. இவ்வளோ ஹார்டாக இருக்குங்க பாருங்களேன். அப்படியே என்னமோ பாறை தட்டின மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். நான் இப்போ தான் இந்த டாடா ஐஸை இவ்வளோ பக்கத்தில் இப்படி பார்க்குறேன். வேறு எங்கேயுமே நான் இப்படி பார்த்ததில்லை. இங்கே பாருங்களேன், நானும் தூக்குறேன், அதுவும் வருது. அப்படியே என்னமோ சாக்கு இழுத்த மாதிரி இருக்குங்க, வர மாட்டுது, அப்படியே ஒட்டிக்கிடுது தரையில். இங்கே வருங்க, திருப்பினாலும் அப்படியே ஒரு மாதிரி நம்மளே பார்க்குது பாருங்களேன். பாருங்க அது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் கடலுக்குள்ளே தானே இதெல்லாம் இருக்கும். இங்கேயே இப்படி வச்சிருக்காங்க. பார்க்க போகிற ரொம்ப பக்கத்தில் பார்க்க போகிற ரொம்ப இதாக இருக்குல்ல. அதான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். டாட்டாய்ஸுங்கிறது இப்படி தொட்டி பார்க்குறது இப்போ தான் பார்க்குறேன். இந்த வாட்டரை வந்து இப்போ மாற்றிட்டு அதுக்குள்ளே இதை விட்டாங்க. வேற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ கலர் அழுக்காக இருந்துச்சு, இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு தண்ணிக்குள்ளே போட்டோன்னே. அதனால நல்லா இருக்குது. இந்த ரெண்டையுமே உள்ளே விட்டுட்டாங்க. நல்லா இருக்குது பார்க்க. அதாவது அதோட ஸ்கின்னு மேலே இருக்கிற அந்த கலர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்து எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கிறத காமிச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோவை அப்படியே இங்கே முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து ஜப்பா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு வந்து தெரியாது. இந்த அட்ரஸ் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். அவங்களோட விசிட்டிங் கார்டு, அவங்க போர்டெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஷாப்புக்கு வந்து வாங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.